எல்லாரும் தூங்குறாங்கல்ல, சத்தம் வராம வேலை செய்ய மாட்டியா? நீ வேலை செய்யறேன்னு இந்த ஊருக்கே தெரியணுமா? இதோ வரங்க. உங்க மாமா எந்திரிச்சிட்டாரு. மணி 5 ஆயிடுச்சு போல. அவருக்கு சீக்கிரம் ஜீரக தண்ணி போட்டு எடுத்துட்டு வா. ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க்யூ. என்னங்க, வாக்கிங் போயிட்டு வந்ததும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமாங்க? எல்லாரையும் கிளம்பி ரெடியா இருக்க சொல்லட்டுமா? சரி போலாம். எனக்கு காஃபி இல்லையா? ஏதோ எடுத்துட்டு வரேன். நீ இன்னைக்கு தலை குளிக்கலையா? தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. தலை குளிச்சுட்டு அப்படியே வந்து கிச்சன்ல நின்னா வேர்த்து கொட்டும். அதான் வேலை எல்லாம் முடிச்சிட்டு குளிக்கலாம்னு நினைச்சேன். அப்ப நீ கோயிலுக்கு வரலையா? நீங்க தான் வர வேணாம்னு சொன்னீங்களே. நேத்து சொன்னீங்களே நீ வேலையை பாரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம்னு. நான் வேணா இப்ப தலைக்கு குளிச்சுட்டு போட மாத்திட்டு வந்துட்டுமா? இல்ல இல்ல, நீ வீட்ல இருந்து எல்லா வேலையும் பாரு. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். மாப்பிள்ளை இன்னைக்கு வருவாரு. மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும். அதுக்கு நான் ஒரு தனி லிஸ்டே தருவேன். அது எனக்கே தெரியும். 7 வருஷமா அவர் வரும்போதெல்லாம் சமைக்கிறது தானே. வாய் ரொம்ப நீளண்டி உனக்கு. நீளமாவா இருக்கு? குங்குமச்சிமிழ் மாதிரி அம்சமான வாயினில உங்க புள்ள சொன்னாரு. இது எப்படி சொன்னா? கல்யாணம் ஆன புதுசுல. அவன் கிடக்குறான். இங்க பாரு, மாமாவுக்கு 60வது பிறந்த நாள். ஆளுங்க வரும்போது எல்லாம் சிறப்பா இருக்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். அக்கா, நீங்க ஏன் பால் போடுறீங்க? பையனுக்கு பரீட்சை, படிக்கிறா, அதான் நான் வந்து. ஆல் தி பெஸ்ட் என்ன சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன்க்கா. ஹாய் அங்கிள், குட் மார்னிங். குட் மார்னிங் மதி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்ப பொண்ணு வீட்ல இருந்து வந்தீங்க? நேத்து தான் வந்தேன். அப்பா ஊர்ல தான் இருக்கா. வந்ததும் ஃபோன் பண்ணாமா, எடுக்கவே இல்ல. அப்படியா? போன்ல அவர் கரெக்ட்டா எடுப்பார் அங்கிள். சரி ஃபோன் பண்ண சொல்லுமா. சொல்றேன் அங்கிள். உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? சுகர்லாம் குறைஞ்சதா? 4 மாசமா கண்டினியூஸா வாக்கிங் போறதால கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுமா. ஆனா உங்க ஆன்ட்டிக்கு தான் குறையவே இல்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 350லயே இருக்கு. ஆண்டி நடக்கறாங்களா? யாரு அவளா? சரியான சோம்பேறி. இப்ப ஆண்டி வீட்ல என்ன பண்றாங்க? படுத்து தூங்கிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் எனக்கு முன்னாடியே எழுந்துருவா. பெரியவன் 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகணும்ல. அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. உங்களுக்கு முன்னாடி எழுந்து எல்லா வேலையும் பாக்குறவங்கள அசால்ட்டா சோம்பேறி வேஸ்ட்னு சொல்றீங்க பாத்தீங்களா? வாக்கிங் போக மாட்டேங்கிறாளம்மா. ஏன் அங்கிள் அவ்வளவு வேலைக்கு இடையில அதெல்லாம் தோணாது அங்கிள். நீங்க தான் அவங்களை கூட்டிட்டு வரணும். அவளும் வந்துட்டானா வீட்டு வேலையெல்லாம் யாருமா பாக்குறது? இப்ப நான் போய் ஆளு வேற ஜூஸ் குடிக்கணும். அவதானே ரெடி பண்ணணும். வீட்டு வேலையை கவனிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க ஹெல்த் எப்படி கவனிக்கிறதா? வீட்டுக்கு ஒரு மருமக வந்துருவாள்ல. வந்த உடனே அவகிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு ஜாலியா இருக்கட்டும். யார் வேண்டான்னு சொன்னது? உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கால் பண்ண சொல்லுமா. வரேன், பாய். நீங்களும் கோயிலுக்கு போயிருக்கலாம்ல. நான் போனாதான் அப்பாக்கு பிடிக்காதே. 60வது பிறந்த நாள் நீங்களும் போயிருந்திருக்கலாம். ஐ வட இப்பெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நீங்க என்னடா பண்ற? இல்லம்மா எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாக்க வந்தமா. அப்பா வந்ததும் சாப்பிடணும்ல. ஹாப்பி பர்த்டே ஃபாதர். டேய், நீ உட்கார்றா. எவ்வளவு வேலை தான் அண்ணியே செய்வாங்களாம். ஆம்பளைங்க வெளியில போய் வேலை செஞ்சா பொம்பளைங்க வீட்டுல இருந்து வேலை செஞ்சுதானே ஆகணும். நான் இன்னும் வெளியில போய் வேலையே செய்யல. நான் வீட்டு வேலையே செஞ்சுக்கிறேன். இவனை சீக்கிரம் வேலைக்கு அனுப்புங்கப்பா. இப்ப 2-3 வருஷமா தான் இவ சமைக்கிறா. வருஷ கணக்கா நான் தான் சமைச்சேன். அப்ப ஒரு சொம்பு தண்ணி கொடுக்க ஆள் இருந்துச்சா? மாமா சாயந்தரம் வராருப்பா. தெரியும்டா. மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு விசேஷத்துக்கு எப்ப வந்தாலும் ஏதாவது ஒரு மன வருத்தத்தோட தான் போறாரு. ஆனா இந்த தடவை அதெல்லாம் நடக்க கூடாது. அதெல்லாம் நடக்காதுப்பா. அப்புறம் என்ன? அப்பா பர்த்டேக்கு நீ என்ன கொடுக்க போற? 60வது பிறந்த நாள்ரா. அதெல்லாம் செய்யாம இருப்பானா? நீ என்ன செய்ய போற? பெரிய அண்ணா இருக்கும்போது நான் என்னடா பெருசா பண்ணணும்? கேக்கு நான் சொல்லிட்டேன். பர்த்டேனா அது ஒண்ணுதானே. இல்ல கூல் ட்ரிங்க்ஸ், அலங்காரம், சேர், டேபிள், சீரியல் லைட்ஸ், பழம், பூ, சமைக்கிற பொருள், இப்படி நிறைய இருக்குல்ல. நீ என்னம்மா சொல்லி காட்டுறியா? அண்ணி சாப்பாடு சூப்பர். சாப்பாடு நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. இத கேட்டாதான் சொல்லுவீங்களோ? ஆமா. இல்லம்மா நல்லா துடைக்கிறாளான்னு பார்த்தேன். இவன் என்னடி இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான்? அத அவர்கிட்டயே கேட்க வேண்டியது தானே. மாமா கிட்ட பழம் லைட்டுக்குன்னு கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி இது? சாப்பாடு தாங்க. என்ன நோயாளியா? உடம்பு சரியில்லாமலா இருக்கேன். ஏதோ பத்திய சாப்பாடு மாதிரி அவிச்ச முட்டை கொண்ட கடலைன்னு அது இது. என்னம்மா இது? நான் என்னங்க பண்ணட்டும்? இந்த பூரி பொங்கல் பரோட்டா பாயா சிக்கன் குருமா இதெல்லாம் பண்ணலாம்ல. நான் என்ன பண்ண மாட்டேன் நான் சொல்றேன். உங்க பொண்ணு பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இந்தாங்க உங்க ஜூஸ். இது என்ன ஜூஸ்? கத்தாழ ஜூஸா? வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. உடம்புக்கு நீ நல்லதுன்னு சொல்ற எதுவுமே நாக்குக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது மதி. எல்லாம் சாப்பிடலாம்ப்பா. முட்டையில அவ்வளவு புரோட்டீன் இருக்கு. பொமோகிரானட் ஹார்ட்டுக்கு நல்லது. எல்லாம் இருக்கட்டும். டேஸ்ட் இல்லையே. நான் அப்பவே இட்லி ஊத்தலான்னு சொன்னேங்க. இவதான் கேட்கவே இல்ல. இதுதான் மெனுன்னு போட்டு கொடுத்துட்டா. கிட்ட நின்னு நொய்யின்னு பேசி பேசி என் இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறா. கிளம்பிட்டியா? ஒரு நிமிஷம். இந்த தேங்க்ஸ்க்கா. அவளுக்கு என்ன அரங்கிக்கா ஃபலூடாவா? அவளுக்கு நட்ஸ் டேட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஷேக் பண்ணிருக்கேன். ஹெல்திப்பா. டெய்லி இதான் குடிக்கிறா. சரிக்கா, நான் பஸ்ல போகும்போது குடிச்சுக்கிறேன். பைப்பா. கஷ்டங்க. இவள கட்டுறவன் நிலைமை, அந்த வீட்ல இருக்கவங்க நிலைமை, எல்லாரோட நிலைமையும் ரொம்ப கஷ்டம். காஞ்சனா, பாண்டிச்சேரியில ஒரு நல்ல வரன் இருக்கிறதா என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாருல்ல. அதை வேணா பேசி பார்க்கலாமா? எனக்கு முதல்ல வேலை பெர்மனன்ட் ஆகட்டும்பா, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இத தானி 1 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. வேலை பர்மனன்ட் ஆகும்போது ஆகட்டும். இன்னும் 4 வருஷம் வேலை பர்மனன்ட் ஆகலன்னு வச்சுக்க. 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமலே இருப்பியா? 30 இல்ல 35 ஆனாலும் நான் இருப்பேன். அதிகபட்சமா 3 மாசம் தான். இத்தனை வரைக்கும் பாப்பேன். அதுக்குள்ள நீ எங்க வழிக்கு வரணும். இல்லனா நானே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாண ஏற்பாடு பண்ணிடுவேன்.
நீ கம்முன்னு வந்து தாலி கட்டிக்கிட்டா போதும். ரேவதி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடி, நான் நல்லா இருக்கேன். அப்பா பிறந்த நாள் இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டெல்லாம் வந்துட்டோண்டி. 60வது பிறந்த நாள் இல்ல, சிறப்பா பூஜை அர்ச்சனை எல்லாம் பண்ணியாச்சு. திருக்கடையூருக்கு போகணும்னு சொன்னியே, அது எப்போ? போகணும்டி. மாப்பிள்ளை எப்ப முடிவு பண்றாரோ அப்பதானே போக முடியும். மாப்பிள்ளை வீட்டுல இருக்காரா? இருக்காரு. ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு வந்துருவாருல்ல? வருவாருமா. அவருக்கு பிடிச்ச சமையல் தான் செய்ய சொல்லிருக்கேன். எல்லா ஏற்பாடுமே அவருக்கு பிடிச்ச மாதிரி தாண்டி பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது வேலை இருக்குன்னு வராம இருந்துட போறாருடி. அது எப்படிமா வராம இருக்க போறாரு? ஆமா, பிள்ளைங்க எல்லாம் என்னடி பண்றாங்க? தரணி ஸ்கூலுக்கு போயிட்டான், பாப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்கா. சரி மாப்பிள்ளை வருவாரான்னு கேட்க தாண்டி போன் போட்டேன். பார்த்து அவர்கிட்ட வம்பு கிம்புன்னு எதுவும் வளர்த்து வச்சிடாத. அப்புறம் ஓ மேல கோச்சிக்கிட்டு வராம இருந்துட போறாருடி. என்ன பார்த்தா உனக்கு எப்படிமா தெரியுது? தினமும் சண்டை போடுற மாதிரி தெரியுதா? சண்டை போடுவேன் நல்லா சொல்லலடி. உடனே என்கிட்ட எல்லாம் பாயாத. ஆமா, உன் மாமியார் வராங்களா? அது அவங்க கிட்டே கேளுமா. ரேவதி